ஹாய் காய்ஸ், நம்ம சீரியல் சப்ஸ்கிரைபர்ஸ், ஃபேமிலி மக்கள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம வீடியோ யூடியூப்பில் நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் நமக்கு எப்பயுமே தேவை. ஸோ பார்த்தீங்கன்னா T20 வேர்ல்ட் கப் 2024 பார்த்தீங்கன்னா என்னடா இது ரொம்ப போராக போகுது, ஐபிஎலோட மோசமாக இருக்குது நீங்கள் நிறைய பேர் நினச்சிருந்தீங்கன்னா இந்த சூப்பர் 8 தான் சூடு பிடிச்சிருக்கு வேர்ல்ட் கப். எஸ் பார்த்தீங்கன்னா 2 குரூப்பாக டிவைட் பண்ணிட்டாங்க. 2 குரூப்லேருந்து 2 டீம் தான் போக முடியும். அதில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியா, ஆஸ்திரேலியா, ஆப்கானிஸ்தான் ஒரு சைடு மாட்டின்னு இருக்காங்க, இன்னொரு சைடு வெஸ்ட் இண்டீஸ், சவுத் ஆஃப்ரிக்கா, இங்கிலாந்து மாட்டின்னு இருக்காங்க. ஸோ இந்த வேர்ல்ட் கப் முடியும் போது சூப்பராக முடிய போகுது. இந்த சூப்பர் 8 பற்றி தெரியாதவங்க நான் திருப்பி சொல்லிடுறேன். குரூப் 1லேருந்து 2 டீம், குரூப் 2லேருந்து 2 டீம், இந்தியா, ஆஸ்திரேலியா, ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ். இதில் ஆஸ்திரேலியா ஆப்கானிஸ்தான் ஆஸ்திரேலியா தோக்கடிச்சதால ஆப்கானிஸ்தான் குவாலிஃபை ஆகலாம், ஆஸ்திரேலியாவுக்கும் குவாலிஃபை ஆகலாம். ஸோ இந்தியா குவாலிஃபை ஆகும் 3ல் ஏதாவது 1, 2 இங்கிலாந்து, வெஸ்ட் இண்டீஸ், சவுத் ஆஃப்ரிக்கா 3 டீமுக்கும் சான்ஸ் இருக்குது. அதுலேருந்து ஏதாவது 2 டீம் போவோம். செமிஃபைனலில் A1 vs B2, B1 vs A2 அந்த மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ நம்ம குரூப்பில், அதாவது இந்தியா இருக்கிற குரூப்பில் பார்த்தீங்கன்னா இந்தியா கன்வின்சிங்லி ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷை தோக்கடிச்சிட்டாலும் இந்தியா எலிமினேட் ஆக வாய்ப்பு இருக்கான். ஐயோ இதெல்லாம் நம்ப முடியுது அவங்களால, என்னால் நம்ப முடியல. பட் அதுக்கு பெரிய மார்ஜினில் ஆஸ்திரேலியா இந்தியா தோக்கடிக்கணும். 12 ஓவர் 13 ஓவரில் டார்கெட் சேஸ் பண்ணோம். ஆர்எல்ஸ் 60-70 ரன் அடிக்கணும். ஸோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்தியா vs ஆஸ்திரேலியா மேட்ச் ப்ரிவ்யூ, ப்ரிடிக்ஷன்ஸ் அண்ட் செமிஃபைனல் குவாலிஃபிகேஷன்ஸ் அண்ட் த்ரெட்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ அதுதான் இன்றைக்கான ஃபைனல் மேட்ச் இந்தியாவுக்கு சூப்பர் 8ல். ஸோ இன்றைக்கி ஃபேக்ட் ஆஃப் த டேல நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபேக்ட் ஆஃப் த டேல இந்தியாவுக்கு ஆஸ்திரேலியாவோட பெட்டர் ஹெட் டு ஹெட் இருக்குது. T20 வேர்ல்ட் கப் ஹிஸ்ட்ரியில் 3-2 இருக்குது. பெட்டர்னு சொல்ல முடியாது, பட் ஒரு குட் டே ஹிஸ்ட்ரி இருக்குது. பிகாஸ் 2010 and 12 பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா ஜெயிச்சிருக்காங்க. பட் அதுக்கு முன்னாடி 2007, 2014, 2016 எல்லாமே இந்தியா தான் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இந்தியா அந்த ரீசன்ட் நோட் வேர்ல்ட் கப்ஸில் ஆஸ்திரேலியாவை நல்லா பண்ணியிருக்காங்க. பட் கிவன் டேல என்ன வேணால் நடக்கலாம். பட் ஃபேக்ட் ஆஃப் த டேல இந்தியன் டீம் ஆல்சோ கரண்ட் T20 ஆஸ்திரேலியா இந்தியாவிலையும் தோக்கடிச்சாங்க, அங்கேயும் தோக்கடிச்சாங்க. ஸோ இந்தியா vs ஆஸ்திரேலியா T20 இந்தியா லீடிங்கில் இருக்காங்கன்னு சொல்லி ஆகலாம். ஸோ இப்போ குவிஸ் செக்ஷன் போன தடவை இந்தியா vs பங்களாதேஷ் ரிலேட்டடாக கேட்டேன். அந்த டீம்லையும் ஒரு பிளேயர் 2007 இந்த வேர்ல்ட் கப் வரைக்கும் ஆடுறாங்க, அது யாருன்னு கேட்டேன். கரெக்டாக ஆன்சர் ரோஹித் சர்மா, ஷகிப் அல் ஹசன். கரெக்டாக சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் அஸ்வத் குருமூர்த்தி. ரொம்ப தேங்க்ஸ் அட்டன் பண்ணதுக்கு, கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. ஸோ இன்றைக்கான குவிஸ் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்தியா vs ஆஸ்திரேலியா இது வரைக்கும் 5 தடவை T20 வேர்ல்ட் கப்பில் மோதிருக்காங்க. அதில் ஒரே ஒரு தடவை மட்டும்தான் ஒரு ஸ்பின்னர் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருக்காரு. அது யார் அண்ட் ஸோ எந்த வருஷம், இதை மட்டும் மென்ஷன் பண்ணுங்க. கொஞ்சம் ஈஸி தான். பட் பாருங்கள், இந்தியா ஆஸ்திரேலியா இந்த வரைக்கும் ஆடினதுலேயே ஒரே ஒரு மேட்ச் தான் ஒரு ஸ்பின்னர் மேன் ஆஃப் த மேட்ச் இருக்காரு. அவர் யார் அண்ட் என்ன இயர் மென்ஷன் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில். நெக்ஸ்ட் வீடியோவில் ஆன்சர் வரும். ஸோ இப்போ ஸ்டேடியம் பற்றி பார்ப்போம். சென்ட் லூஷா டாரன் சாமி ஸ்டேடியம். இந்த ஸ்டேடியமில் பொதுவாகவே நான் ஒரு ஸ்டாட் சொல்கிறேன், நீங்கள் கேட்டால் ஷாக் அடையுங்க. ஆவரேஜ் ஃபஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 148, ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 131. அந்த அளவுக்கு பிச் இருக்குது. பட் பார்த்தீங்கன்னா இந்த T20 வேர்ல்ட் கப்பில் 50-50 தான் இருக்குது. ஒரு மேட்ச் 170 வந்தாலும் இன்னொரு மேட்ச் 140 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ யூ நெவர் நோ. இந்த ஸ்டேடியத்தில் எனக்கு தெரிஞ்சு டே கேம் இந்தியா ஆடுறாங்க ஆஸ்திரேலியாவோ. ஸோ யூ நெவர் நோ. சேசிங் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். ஃபஸ்ட் பேட்டிங் டீமுக்கு அட்வான்டேஜ். என்னடா நீங்கள் எல்லாருமே வெஸ்ட் இண்டீஸ் சரி, யூஎஸ்லேயே சரி, ஃபஸ்ட் பேட்டிங் தான் அட்வான்டேஜ்ன்றீங்க. ஏன்னா காற்றுல உங்களுக்கு ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லேயே தெரிஞ்சிடும் என்ன மாதிரி இருக்க போகுதுன்னு பேட்டிங். ஸோ அது உங்களுக்கு ஒரு நல்ல அட்வான்டேஜ் இருக்கும். செகண்ட் இன்னிங்ஸில் மிக்சடாக இருக்கும். ஸோ இந்தியா ஆஸ்திரேலியா யார் டாஸ் ஜெயிச்சாலும் ஃபஸ்ட் பேட்டிங் எடுங்க, மேட்ச்சை ஜெயிக்கலாம் நம்பி சொல்லலாம். ஸோ ஃபேவரட்ஸாக இந்தியா கிட்டேருந்து போவோம். ஆஸ்திரேலியாவும் ஃபேவரட்ஸ் தான், நான் குறை சொல்ல மாட்டேன். பட் ஆன் கரண்ட் ஃபார்ம் இந்தியன் டீம் நம்பர் 1ல் இருக்காங்க இந்த பாயிண்ட்ஸ் டேபிள். ஸோ அதனால் அவங்க கிட்டேருந்து போவோம். கன்வின்சிங்காக பங்களாதேஷ் ஒரு என்ன சொல்கிறது ஒரு 47 ரன்லையும், ஆப்கானிஸ்தான் 40 ரன்லையும் தோக்கடிச்சிட்டு செம்மையாக பாயிண்ட்ஸ் டேபிளில் டாப்பில் இருக்காங்க. பட் அப்பயுமே இந்தியா எலிமினேட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கான். எனக்கு கேட்கவே ஷாக்கிங்காக இருக்குது. பட் என்ன வேணால் நடக்கலாம் அந்த கிவன் டே, வி கேனாட் சே. பட் இந்தியன் டீம் ஆஸ்திரேலியாவை 2023 வேர்ல்ட் கப் ஃபைனலில் தோற்றதுக்கு இன்றைக்கி ரிவெஞ்ச் எடுத்துகிட்டு ஆஸ்திரேலியாவை டோர்னமெண்ட்டு வெளில அனுப்புனா நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. இப்போ அதுக்கு முன்னாடி இந்தியாவோட பிளேயிங் லெவன் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா, விராட் கோலி இவங்க இதுக்கு மேலே டிங்கரிங் பண்ண மாட்டாங்க. இந்த பிளேயிங் லெவன் தான் ஓட போகுது. ரிஷப் பண்ட், சூரியகுமார் யாதவ், சிவம் டுபே, ஹார்திக் பாண்டியா, ரவீந்திர ஜடேஜா, அக்ஷர் பட்டேல் உங்களோட 3 ஆல்ரவுண்டர்ஸ். ஜஸ்பிரீத் பும்ரா, குல்தீப் யாதவ், அஷ்தீப் சிங். சிராஜை ஆட வைக்கலாம், பட் நீங்கள் யாருக்கு பதிலாக ஆட வைப்பீங்க அதுதான் ஒரே ஒரு கேள்விக்குறி. மற்றபடி எல்லாமே செட்டு. பாவங்க ஜெய்ஸ்வால், சாம்சன், ஜஸ்வந்த் சஹல் இதுக்கு மேலே ஆட மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். சர்ப்ரைஸாக சஹல் ஆஸ்திரேலியா மேட்ச்சில் ஆட வச்சா நல்லாயிருக்கும், பட் இவங்க பண்ண மாட்டாங்க. ஸோ மோஸ்ட்லி இந்தியாவோட பிளேயிங் லெவன் இப்படி தான் இருக்கும். பாவம் சிராஜ், சஹல், சாம்சன், குல்தீப் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. குல்தீப் இன்னும் ஜெய்ஸ்வால். ஸோ இந்தியன் டீமுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா டாப் ஆர்டரில் 2 பேருமே ரோஹித் அண்ட் கோலி இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபார்முக்கு வராங்க. ரோஹித் சர்மா எப்போவுமே கன்வின்சிங்காக ஆடல பங்களாதேஷோட 23 ஆஃப் லோன். பட் ஓகே இன்டென் கொடுத்தாரு. விராட் கோலியுமே ஒரு 37 அடிச்சார். பட் 2 பேருமே 50s போட்டால் தான் பழைய மாதிரி வருவாங்க. இவங்களுக்கு ஆஸ்திரேலியா கூட பெரிய தலைவலி இருக்குங்க. ஜார்ஜ் ஹேசல்வுட், மிச்சல் ஸ்டார்க், பேட் கமின்ஸ் இவங்க 3 பேர் கண்டத்தை தாண்டணும் பவர் பிளேல சொல்லி எடுப்பாங்க நம்ம ஆளுங்களை. ஸோ விராட் கோலி, ரோஹித் சர்மா யாராவது ஒருத்தர் 6 ஓவர் வரைக்கும் நின்று ஆடணும். 2 பேரும் பவர் பிளேக்குள்ள ஆடாட்டா ஆஸ்திரேலியாவுக்கு பியூர் அட்வான்டேஜ். ஸோ நான் 50 போட சொல்ல, பட் 2 பேரில் யாராவது ஒருத்தர் பவர் பிளே மேலே நின்றாடணும். அட்லீஸ்ட் ஒரு 40-50 ஆச்சா தான் மிடில் ஆர்டர் கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கும், இல்லைனா அவங்க ப்ரெஷரில் மாட்டிப்பாங்க. ஸோ ரோஹித் ஃபார்முக்கு வரணும், கோலியும் ஃபார்முக்கு வரணும். பட் யாராவது ஒருத்தர் பவர் பிளேக்கு மேலேயும் நின்றாடணும். அது யார் ஆட போகிறாங்கன்னு தெரில, வெயிட் பண்ணி பார்ப்போமே.
இந்த சைட் கீப்பிங்கில் பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ணிட்டு ஒரே வேலை தாங்க, பட்டா பாகம் பாட்டிலைக்கும். அவர் தான் ஒரே ஆள் கிளான் மேக்ஸ்வெல், மார்க்கஸ் ஸ்டாயினிஸ், ஆடம் ஜாம்பாவை டேக் டவுன் பண்ண போகிறாரு. ஸோ ரிஷப் பண்ட் எவ்வளோ வராரோ அதை நம்ம எடுத்துக்கலாம், நம்ம அவரை குறை சொல்லக்கூடாது. அவர் நேச்சுரல் கேம் பிளே ஒரு ஆடட்டும், டமால் டுமில் அடிக்கட்டும், அவுட் ஆனால் இட்ஸ் ஓகே, பட் யூ நெவர் நோ. அவர் 10, 20, 30 ரன்ஸ் அடிச்சாலே போதும், டீமுக்கு கான்ட்ரிபியூட் ஆகும், பட்டு நடப்பார், பால் ரொம்ப தின்ன மாட்டார். ஸோ இவர் ஸ்பின்னர்ஸ் எப்படி ஆட போகிறார் பார்ப்போம். இப்போ வரப்போகிற 2 பேர் மேலே தாங்க நான் ஒரு ஹியூஜ் பெட்டு போடுறேன். போன தடவை சவுத் ஆஃப்ரிக்கா ஆஸ்திரேலியாவோட வேர்ல்ட் கப் ஃபைனலில் சூரியகுமார் யாதவ் என்ன பண்ணான்னு உங்களுக்கே தெரியும். அதெல்லாம் மறந்துட்டு இந்த தடவை நான் காட்டேன்டா T20 நான் யாருன்னு பிக் மேட்ச்சில் நான் ப்ரூவ் பண்ணேன். சூரியகுமார் யாதவ் ஆடினா ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன். பட் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஏன்னா ஜாம்பா மேக்ஸ்வெல் கிட்ட ஸ்பின்னர்ஸ் கிட்ட அவர் வந்து கஷ்டப்பட்டிருக்காரு. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஈஸியாக ஆடுவார். ஸோ சூரியகுமார் யாதவ் ஒரு ஆஸ்திரேலியாவோட பிக் பர்ஃபார்மன்ஸ் நான் எதிர்பார்க்குறேன். சிவம் டுபே இப்போ தான் ஃபார்முக்கு வராரு. யூ நெவர் நோ, அந்த ஷார்ட் பால் வீக்னஸ்லேயே அவுட் ஆனால் இல்லை ஃப்ரண்ட் ஃபுட்டில் மாட்டிப்பார். ஸோ இவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தர் 40+ அடித்தா மிடில் ஆர்டர் நல்லாயிருக்கும். ஃபினிஷிங் தாங்க, ஐயோ ஹர்திக் பாண்டியாவோட இந்த ரிடெம்ஷன் ஆர்க் இருக்குது பாருங்கள், வேறு மாதிரிங்க. 2024 IPL கேப்டனாக இருந்தாலும் சரி, பிளேயர் இருந்தாலும் சரி, அல்ட்ரா ஃப்ளாப்பு ஊரே கலாய்ச்சாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்பர் 1 ஆல்ரவுண்டர் இந்த T20 வேர்ல்ட் கப்பில் இவர் தான். மோத் வித் பேட் அண்ட் பால் செம்ம கம்பேக்கு. ஸோ ஹர்திக் பாண்டியா ஹோல்டர்ஸில் இந்தியா ஹெவியாக ரிலை பண்ணுறாங்க. பவுலிங்கில் ஒரு விக்கெட்டு, பேட்டிங்கில் 30-40 அடிச்சு காப்பாற்றி கொடுக்குறார் பாண்டியா. எல்லா நாளும் நடக்குமான்னு தெரியாது, பட் ஆஸ்திரேலியா யங்ஸ்டர் என்ன பண்ணான்னு பார்ப்போம். ஜடேஜா ரொம்ப இன்னெஃபெக்டிவாக இருக்கார், பேட்டிங்கும் சுத்தமாக ஆட மாட்டார், பவுலிங்கும் ஒரு 2 ஓவர் போட்டாலும் ரன்னு கொடுத்துறாரு. அக்ஷர் பட்டேல் நீங்கள் நம்பலாம், 2 ஓவர் 3 ஓவர் தள்ளிடுவார், பேட்டிங் ஆடுவார். ஸோ ஜடேஜா மேலே எனக்கு கொஞ்சம் பயம் இருக்குது, பட் ஆஸ்திரேலியான்றதுனால ஜடேஜா பூந்து விளையாடிடுவார். அக்ஷர் எக்கனாமிக்கலாக இருப்பார், பாண்டியா விக்கெட் எடுக்கணும். பவுலர்ஸ் பக்கம் போனீங்கன்னா முகமது சிராஜ் கன்ஃபார்ம் ஆட மாட்டார். ஸோ இட்ஸ் கோன் பி ஜஸ்பிரீத் பும்ரா, ஹர்ஷ்தீப் சிங். ஜஸ்பிரீத் பும்ரா இது வரைக்குமே ஒரு மேட்ச் கூட எக்கானமி 5 தாண்டல, எல்லா மேட்சும் அண்டர் 4 தரார். பட் இதே எனக்கு ஒரு பயமாக இருக்குது. ஆஸ்திரேலியா அகைன்ஸ்ட் அடி வாங்கினா நான் சந்தோஷப்படுவேன், ஏன்னா இந்தியா ஒரு அடி வாங்குற மேட்ச் இதுவாக இருக்கக்கூடாதா, செமிஃபைனல் ஃபைனலுக்கு பண்ணால் நான் இந்த மேட்ச் ஆசைப்படுவேன். தோத்தாலும் பிரச்சனை இல்லை, இந்தியா குவாலிஃபைட் ஆகும். பட் அதுக்கு பும்ரா திருப்பி அவரோட பெஸ்ட்டை கொடுக்கணும். ஆஸ்திரேலியா அகைன்ஸ்டாக தான் அவரோட குவாலிட்டி செக் ஆக போகுது. ஹர்ஷ்தீப் சிங்கும் நான் அதே தான் சொல்லுவேன், ஹிட் அண்ட் மிஸ்ஸாக தான் இருக்கார். விக்கெட் எடுத்தாலும் 30-40 கொடுத்துருக்காரு. ஸோ ஹர்ஷ்தீப் சிங் டிராவிஸ் ஹெட், டேவிட் வார்னர், ஜஸ்பிரீத் பும்ரா, மேக்ஸ்வெல், ஸ்டாயினிஸ் செம்மையாக இருக்க போகுது இந்த பேட்டில். ஸோ இந்தியன் பவுலர்ஸ் கலக்க போகிறாங்களா, ஆஸ்திரேலியன் பேட்ஸ்மேன் அடிக்க போகிறாங்களா, செம்ம பேட்டில் இருக்க போகுது. ஆனால் லாஸ்ட்டாக ஸ்பின்னர்ஸ் பார்த்தீங்கன்னா குல்தீப் யாதவ் செம்ம ஃபார்மில் இருக்கார். பங்களாதேஷோட 3 விக்கெட்டு, ஆப்கானிஸ்தானோட 3 விக்கெட்டு. ஆனால் ஸோ ODI வேர்ல்ட் கப்லையும் சூப்பராக போட்டார் இவர் ஆஸ்திரேலியா கூட. ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ் அவருக்கு இருக்கும். ஸோ குல்தீப் யாதவ், மேக்ஸ்வெல், ஸ்டாயினிஸ், அதுக்கப்புறம் டிம் டேவிட் செம்ம பேட்டிலாக இருக்க போது. செஹல் ஆடலாம், ஏன்னா நல்ல பேட்டில் இருக்குது ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸோட, பட் அவங்க ஆட வைக்க மாட்டாங்க. ஸோ குல்தீப் யாதவோட 4 ஓவர் ரொம்ப முக்கியங்க மிடில் ஓவரில், அதுதான் காப்பாற்ற போகுது. ஸோ அவள் தான் மக்களே, இந்தியா பற்றி நம்ம பேசிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம பங்காளிங்க ஆப்போனன்ட்ஸ் ஆஸ்திரேலியா பற்றி பேசுவோமே. அவங்க பார்த்தீங்கன்னா யாருமே நம்ப முடியாத ஒரு மாதிரி ஆப்கானிஸ்தான் கிட்ட தோற்றுருக்காங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், பட் தோற்ற விதம் ரொம்ப கேவலமாக இருக்குது. 148 ரன்ஸ் டிஃபெண்ட் அடிக்க முடியாமல் 127 ரன்ஸ் ஆல் அவுட் ஆயிருக்காங்க. இந்த மேட்ச் ஜெயிச்சிருந்தா இருந்ததுக்கு ஆஸ்திரேலியாவும் குவாலிஃபை, இந்தியாவும் குவாலிஃபை. இப்போ ஆஸ்திரேலியா அவங்க மேலே மண்ணள்ளி போட்டாங்க. இப்போ அவங்களுக்கு பெரிய தலைவலி. அவங்க இந்தியா மேட்ச் தோற்று ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் ஜெயிக்கிடுச்சா, ஆஸ்திரேலியா நாக் அவுட், ஆப்கானிஸ்தான் போயிடும். இல்லையா ஃபஸ்ட் பிளேஸ் சொல்லணுமா, ஆஸ்திரேலியா இந்தியாவை 13 ஓவரில் தோக்கடிக்கணும். சேசிங்னா பேட்டிங்னா 50 ரன் மேலே ஜெயிக்கணும். ஆர்எல்ஸ் கிட்ட ஜெயிச்சா ஆப்கானிஸ்தான் ஒரு 100 இருக்கும். ஸோ ஆஸ்திரேலியா அவங்க மேலே மண்ணள்ளி போட்டு ரொம்ப ப்ரெஷரில் மாட்டின்னு இருக்காங்க சொல்ல போனோம். அவங்களோட பிளேயிங் லெவன் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, டேவிட் வார்னர், டிராவிஸ் ஹெட் ஓப்பனர்ஸ், மிச்சல் மார்ஷ் கேப்டன், கிளென் மேக்ஸ்வெல், மார்க்கஸ் ஸ்டாயினிஸ், டிம் டேவிட், மேத்யூ வெட், பேட் கமின்ஸ், மிச்சல் ஸ்டார்க், ஜாம்பா ஹெஸ்வுட். எனக்கு ஒன்றும் புரியல, ஆஸ்டன் ஏகார் ஆடினது புரியவே இல்லை. ஆப்கானிஸ்தானோட ஃபீல்டிங்கில் பாவா 10 ரன் விட்டார், பேட்டிங்கும் கான்ட்ரிபியூட் பண்ணல. மிச்சல் ஸ்டார்க்கே இதுக்கு ஆடிருக்கலாம். எங்கே நீங்கள் ஹேஸ்வுட் செட் ஆகலன்னா ஆஸ்டன் ஏகார் ஹேஸ்வுட் பதிலாக ஆடிருக்கலாம். இவங்க எதுக்கு அந்த இது பண்ணாங்கன்னு தெரியல. ஸ்டார்க் ஆடாதனால ஒரு ஹியூஜ் லாஸ் அவங்களுக்கு. ஸோ ஸ்டார்க், ஹேஸ்வுட், கமின்ஸ் 3 பேருமே எஃபெக்டிவாக இருப்பாங்க இந்தியா கேங்ஸ். அது ஏன் நான் பின்னாடி சொல்கிறேன். ஸோ அவங்களோட ஓப்பனிங் டியூவை பார்த்தீங்கன்னா, டேவிட் வார்னர், டிராவிஸ் ஹெட். வார்னர் முன்ன மாதிரி அட்டாக்கிங்காக ஆட மாட்டாருங்க, சொல்லிடலாம். ஒரு 10 பால் டைம் எடுத்து தான் ஆடுறாரு, பட் மாட்டுச்சுன்னா அச்சீவ் வார்னர் நம்பிக்கையில். ஸோ டேவிட் வார்னர் vs ஹர்ஷ்தீப் சிங் அண்ட் டேவிட் வார்னர் அண்ட் டிராவிஸ் ஹெட் vs ஹர்ஷ்தீப் சிங் அண்ட் ஜஸ்பிரீத் பும்ரா செம்ம பேட்டில் இருக்கும் போது. ஹர்ஷ்தீப் சிங் சொல்லி எடுத்தார், டிராவிஸ் ஹெட் 2 தடவையும் எடுத்தார் IPL. ஸோ அந்த பேட்டில் அவர் மண்டேக்குள்ளே ஓடலாம். பும்ராவும் டிராவிஸ் ஹெட் எடுக்க முடியலனாலும் வார்னர் கிட்ட நல்ல ஸ்டாட்ஸ் இருக்குது. ஸோ ஆஸ்திரேலியன் பேட்ஸ்மேன் பும்ரா, ஹர்ஷ்தீப் கிட்ட விக்கெட் விடாமல் நோலாஸ் பவர் பிளே ஓட்டினாங்கன்னா கையில் ஆஸ்திரேலியாவுக்கு தாங்க மேட்ச். அதுக்கு மேலே நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. 2 பேரும் அடிக்கலனா கூட அந்த பவர் பிளே தாண்டணும், இல்லை விக்கெட் விட்டாங்கன்னா மாட்டிப்பாங்க ஆஸ்திரேலியா. இப்போயே கிளியராக சொல்லிடலாம். மிச்சல் மார்ஷ் கேப்டனுக்கு இது ஒரு புவர் வேர்ல்ட் கப்பு. இது வரைக்கும் நான் சொல்வேன், மேபி ஈ கேன் ப்ரூவ் மீ ராங் இந்தியா மேட்ச்சில். பட் இது வரைக்குமே ஒன்றுமே கான்ட்ரிபியூட் பண்ணல. ஏதோ ஒரு மேட்ச் 40 அடிச்சார், மற்றபடி மேட்ச் வின்னிங் பர்ஃபார்மன்ஸாக அதுவுமே வரல. கேப்டன்சியும் நல்லா பண்ணுறாரு, பட் ஆப்கானிஸ்தான் மேட்ச் ரொம்ப புவர். அந்த கேம் டிஸ்பிளேவே இல்லை. 148 சேஸ் பண்ணும்போது பொறுமையாகவே நின்று வச்சுக்கலாம், கேவலமாக தோத்தாங்க. இப்போ அவர் வேறு இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக ஜெயிக்க போகிறோன்ற நம்பிக்கையில் சொன்னார், என்னன்னு தெரியல. நெக்ஸ்ட் மேட்ச் செம்மையாக இருக்க போது. டூ ஆர் டைங் ஆஸ்திரேலியாக்கு லிட்டரலி. ஸோ மிச்சல் மார்ஷ் ஹேவ்ஸ் டு கிவ் இஸ் பெஸ்ட். இந்தியாவுக்கு அகேன்ஸ்ட் நல்ல ரெக்கார்டு இல்லை அவருக்கு அகேன்ஸ்டாக, பட் அதெல்லாம் தாண்டி கேப்டன் நல்லா பர்ஃபார்ம் பண்ணோம். பேட்டிங் நல்லா ஆனால் நல்லாயிருக்கும். இவர் குல்தீப், ஜடேஜா, அக்ஷர் எப்படி சமாளிக்கிறான்னு பார்ப்போம். அதே மாதிரி இந்த ஒரு செட் ஆஃப் ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்களே,
இவங்க மேட்ச்சை டக்குன்னு தூக்கின்னு போகிற ஆளுங்க. கிளென் மேக்ஸ்வெல்லாக இருக்கட்டும், மார்க்கஸ் ஸ்டோய்னிஸாக இருக்கட்டும், 2 பேருமே மேட்ச் 1 ஓவர் 2 ஓவரில் மேட்ச்சை மாற்றக்கூடியவங்க. இவங்களை அக்சர் பட்டேல், ஜடேஜா, பும்ரா அண்ட் குல்தீப் யாதவ் எப்படி சமாளிக்க போகிறாங்கன்னு தெரில. மேக்ஸ்வெல் இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக செம்மையாக ஆடிருக்கார். இதுக்கு முன்னாடி ஹிட் அண்ட் மிஸ்ஸாக இருந்திருக்கார். ஸோ அவர் என்ன பண்ண போகிறான்னு பார்ப்போம். ஒரு பிக் மேட்ச் லோடிங் ஆப்கானிஸ்தானோடய 50 போட்டார். ஓரளவு ஃபார்முக்கு வந்திருக்காரு. ஸ்டோய்னிஸ் சொல்லவே வேணாம், மேட்ச் ஆன் மேட்ச் 20-30 அச்சு கொடுத்துருவார். பவுலிங்லையும் ஒரு விக்கெட் எடுப்பார். ஸோ இவங்க 2 பேர் டெட்லியாக இருப்பாங்க. எக்ஸ்பேக்டர்னு ஆஸ்திரேலியாவுக்கு நான் கிளென் மேக்ஸ்வெல், மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ் சொல்கிறேன். பவுலிங்லும் 2 பேர் 2 ஓவர் போடுறாங்க. பேட்டிங்லும் எஃபெக்டிவாக இருக்காங்க. டிம் டேவிட் அந்த அளவுக்கு நான் ஒத்துக்க மாட்டாங்க. பும்ரா அஷ்தீப் ஒரு யாருக்கரோ இல்லை ஸ்லோவர் ஒன் போட்டால் அவுட் ஆகிடுவார். அந்த அளவுக்கு இல்லை, ஒரு ஃபுல் டாஸ் மாமா. பட் இவங்க 2 பேரும் டெட்லியாக இருப்பாங்க. கன்ஃபார்ம் பாருங்கள் இந்தியன் பவுலர். ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா மேத்யூ வேடு ஆக்சுவலி ஆஸ்திரேலியா அவனு சொன்னால் நீங்கள் தப்பாக எடுத்துக்கூடாது. விக்கெட் கீப்பர்ஸ் எதுக்கு ஆடுறாங்கன்னே தெரியல, பேருக்கு ஆடுறாங்க. உண்மையிலே மேத்யூ வேடுக்கிட்டேருந்து இது வரைக்கும் நான் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பார்க்கல. சும்மா கீப்பிங்காங்க ஒரு ஆடுறாரு. ஜாஷ் இங்கிலீஷ் ஒரு டாப் ஆர்டர் பிளேயர், அவர் ஆட வைக்க முடியாதனால மேத்யூ வேட் லோ டவுன் ஆர்டர் ஃபினிஷ் பண்ணுவான்னு ஆடுறாங்க. ஸோ அதை பற்றி சொல்கிறதுக்கு இல்லை. மேத்யூ வேட் மேட்ச் எதாவது நல்லா ஆடினா நல்லாயிருக்கும். இது வரைக்கும் பர்ஃபார்மன்ஸ் சொல்லலை. ஸோ கீப்பிங் அந்த பற்றி எதுவும் சொல்கிறது இல்லை. பவுலர்ஸ் பக்கம் போனீங்கன்னா இவங்க 3 பேருமே இந்தியா டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் ஒரு பெரிய தலைவலியாக இருந்திருக்காங்க ரீசெண்ட் 5 இயர்ஸில். கோலியாக இருக்கட்டும், ரோஹித் சர்மா இருக்கட்டும், ஸ்கையாக இருக்கட்டும், பண்ட்டாக இருக்கட்டும், நிறைய பேருக்கு தலைவலி கொடுத்தது 3 பேர் தான். கம்மின்ஸ், ஹேசல்வுட், ஸ்டார்க் சொல்லி வேர்ல்ட் கப்பில் கூட ஃபஸ்ட்டு 2 ஓவரில் விக்கெட் எடுத்தாங்க. ஸோ யூ நெவர் நோ. இவங்க 3 பேருக்கு லைட்டாக பால் மூவ் ஆச்சு, அவங்க கையில் வித்து இருந்துன்னா சாச்சிருவாங்க இந்தியன் பேட்ஸ்மேன்ஸு. ஸோ கம்மின்ஸ், ஹேசல்வுட், ஸ்டார்க் சேர்ந்தாப்பில் ஒரு 5 விக்கெட் 6 விக்கெட் எடுத்தாலே போதும். ஜாம்பா பின்னாடி ஒரு வேலையை காட்டிடுவார். ஸோ இவங்க 3 பேரில் யாராவது ஒருத்தர் எக்ஸ்பென்சிவாக போனாலும் மீதி 2 பேர் சப்போர்ட் பண்ணோம். 2 பேர் எக்ஸ்பென்சிவாக போனால் மாட்டிப்பாங்க. பிகாஸ் இந்தியா செம ஃபார்மில் வராங்க. இவங்க டீமில் ஸ்டார்க்கு, கம்மின்ஸ், ஹேசல்வுட் அப்பப்போ விட்டு ஆடிடுறாங்க. ஸோ இந்த பவுலிங் அட்டாக்கை இந்தியா எப்படி சமாளிக்க போகிறாங்க, இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். செம்ம பேட்டிலுங்க தானா. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஆடம் சம்பா, ஆஷ் நகர் சேர்ந்து ஆடுவாங்களா திரும்பி? வாய்ப்பே இல்லை. ஆஷ் நகர் எனக்கு தெரிஞ்சு ஆட வைக்க மாட்டாங்க. ஸ்டாருக்குள்ளே வந்துடுவார். ஆடம் சம்பா இப்பயும் சொல்கிறேன் 4 overs 2 wickets 25-30 ரன்ஸ்குள்ளே கொடுத்து சூப்பராக போட்டுருவார். பட் அவர் மிடில் ஓவரில் இந்த சிவம் டூபே, சூரியகுமார் யாதவ், ஹார்திக் பாண்டியா இவங்களை எப்படி சமாளிக்க போகிறார்? ஆனால் ஸோ ரிஷப் பண்ட் ஃபார் எக்ஸ்டன் இவங்க 4 பேர் யாராவது 2 விக்கெட் எடுத்தாலே மேட்ச் கையிலங்க. ஸோ ஜாம்பாவோட 4 ஓவர், அந்த சைடு குல்தீப் மாதிரி, இந்த சைடு ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லி அதான் மக்களே. ஆஸ்திரேலியா பற்றியும் பேசியாச்சு. ஸோ இப்போ கீ மேட்சப்ஸ் பார்ப்போம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா பேட் கமின்ஸ் இஸ் ரோஹித் சர்மா. இன்னொரு சைடு ஹேசல்வுட் இஸ் விராட் கோலி அண்ட் ஸ்டார்க் விராட் கோலி, ரோஹித் சர்மா இது வேணால் சொல்லலாம். அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஜஸ்பிரீத் பும்ரா இஸ் டிராவிஸ் ஹெட் அண்ட் டேவிட் வார்னர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குல்தீப் யாதவ் அண்ட் ஜடேஜா இஸ் மேக்ஸ்வெல் அண்ட் ஸ்டோய்னிஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெத் ஓவர்ஸில் இந்த நல்ல பேட்டில் இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்தியாவுக்கு இதோட ஒரு பெட்டர் சான்ஸ் கிடையாது. 2023 வேர்ல்ட் கப் ஃபைனலில் மறக்கிறதுக்கு, ஆஸ்திரேலியா டோர்னமெண்ட்லேருந்து வெளில அனுப்புறதுக்கு இதோட நல்ல சான்ஸ் கிடைக்காது. பட் யூ நெவர் நோ, அந்த கிவன் டே என்ன நடக்கலாம். ஆஸ்திரேலியா ஒரு டஃப் சைடு தான். ஸோ ப்ரெடிக்ஷன்ஸ் ரொம்ப டஃப்பான காலங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியா ஃபேவரட்ஸாக இருக்காங்க. பட் யூ நெவர் நோ, ஆஸ்திரேலியா தோத்த வெறியில் அவங்களோட எக்ஸ்பேக்டர் பர்ஃபார்மன்ஸ் எல்லோரும் அன்லீஷ் பண்ணுவாங்க. ஸோ ஐம் எக்ஸ்பெக்டிங் அ டஃப் மேட்ச். பட் எனிவே கிட்ட ஆஸ்திரேலியா ஜெயிச்சாலும் ஐ வில் பி ஹாப்பி. ஏன்னா 2 டீமும் குவாலிஃபை ஆகிடும். ஸோ ஐம் எக்ஸ்பெக்டிங் இந்தியா 57, ஆஸ்திரேலியா 43. இதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஐ மே பி ராங். பட் இந்தியா ஆன் கரண்ட் ஃபார்மில் ஜெயிப்பாங்கன்னு நான் சொல்கிறேன். பிச்சை எதுவும் சொல்ல முடியாது. ஸோ என்ன வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ அவ்வளோதான் மக்களை, வீடியோட எண்டு பாட்டு வந்துட்டோம். ஸோ குவிஸ் செக்ஷன் ஆன்சர் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இந்த வீடியோ இந்தியா ஆஸ்திரேலியா மேட்சோட ஒப்பீனியன் பற்றி காமெண்ட் செக்ஷனில் போடுங்க. எல்லாம் படித்து நெக்ஸ்ட் வீடியோ ரிப்ளை பண்ணுவேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். இந்தியா ஆஸ்திரேலியா குவாலிஃபை ஆகிறாங்களா, இந்தியா ஆப்கானிஸ்தான் குவாலிஃபை ஆகிறாங்க, வெயிட் பண்ணி பார்ப்போம்.